ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு காலையிலையும் ஈவினிங்லேயும் கொடுக்கக்கூடிய ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சத்தான ஹெல்த்தியான அதுவும் குயிக்காக செஞ்சிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்ன பொருள்லாம் தேவைன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ரெசிபியை எத்தனை மாதம் குழந்தைக்கு கொடுக்கணும்னு இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 4 கருப்பு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு அத்திப்பழம் சேர்த்துக்கிறேன். அத்திப்பழம் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ தாராளமாக குழந்தைங்களுக்கு அத்திப்பழம் சேர்த்து அடிக்கடி ரெசிபி செஞ்சு கொடுங்க. இப்போது இதை ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இதை நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டே நான் செய்கிறேன். ஏன்னா நான் காலையில் தம்பிக்கு கொடுக்கணும், அதனால் நான் இதை செஞ்சு வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சத்து மாவு பொடி சேர்த்துக்கிறேன். அதில் நம்ம ஊற வச்சோம் இல்லையா அந்த கருப்பு திராட்சை, அது அப்புறம் அந்த அத்திப்பழத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பாதி வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். குழந்தைங்களுக்கு எந்தெந்த வாழைப்பழம் கொடுக்கலான்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் நான் கொடுக்குறேன். அடுத்தது இந்த திராட்சையும் அந்த அத்திப்பழமும் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நான் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டதுக்கு அப்புறமா இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இன்னும் நமக்கு தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம சத்து மாவுலாம் சேர்த்துருக்கனால நம்ம குக் பண்ணும்போது நல்லா இன்னும் திக்காகி வரும். அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 100 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கூழ் மாதிரி அந்த பதத்தில் வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் உங்களுடைய 8 மாத குழந்தையிலேருந்து 3-4 வயசு வரைக்குமே நீங்கள் இது மாதிரி கொடுக்கலாம். ஏன் 5 வயசு குழந்தை கூட காலையில் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. அத்திப்பழம், இந்த கருப்பு திராட்சைலாம் சேர்த்து கொடுக்கும்போது மோஷன் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி சத்து மாவு, இது எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட் தான். வெயிட் கெயின் பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. குழந்தைங்களோட எடையை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் வந்து இது வாரத்தில் 3 நாள் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நீங்கள் 8 மாதத்துலேருந்தே கொடுக்குறீங்கன்னா இவ்வளோ அதிகமாக கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் இதில் பாதியாக நீங்கள் உங்களுடைய நான் சொன்ன அளவுலேருந்து பாதி கம்மி பண்ணி அது மாதிரி செஞ்சு கொடுங்க. காலையில் கொடுங்க, இல்லைனா ஈவினிங் டைமில் அந்த கூழ் பால்லாம் கொடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து கூழ் பதத்துக்கு வந்துடுச்சு இல்லையா, அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தை கிளாஸில் குடிப்பாங்கன்னா இதை கிளாஸில் ஊற்றி கூட கொடுக்கலாம். அதே மாதிரி இல்லை பால் சேர்க்கலாமான்னு சில பேருக்கு டவுட் வரும். பால்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், நீங்கள் அப்படியே செஞ்சு கொடுங்க. இதில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்குது. நான் வாழைப்பழம், அப்புறம் அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவு, அந்த கருப்பு திராட்சை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்னஸ் இருக்கிறது தான். அதனால் எக்ஸ்ட்ராவுக்கு நான் எதுவுமே ஸ்வீட் எதுவுமே சேர்க்கல. நேச்சுரலாக இருக்கிறது மட்டும்தான் நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் குழந்தை வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து தான் சாப்பிட்ற குழந்தையா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பவுலில் ஊற்றி ஸ்பூன் வச்சு அழகாக ஊட்டி விடலாம். ஆனால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. இது எல்லாமே வெயிட் கெயின் பண்ணக்கூடிய ரெசிபி தான். உங்கள் குழந்தைக்கு வெயிட் ஏறல நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அத்திப்பழம், உலர்ந்த திராட்சை, வாழைப்பழம், பட்டரு, கீ, பால், முட்டை, பருப்பு, இது எல்லாமே நீங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கும்போது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். நம்ம சொல்லவே வேண்டாம். நீங்கள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியும். இதில் முக்கியமாக அத்திப்பழமும் நம்ம கருப்பு திராட்சையும் சேர்த்து பண்ணுறதுனால குழந்தைக்கு வந்து நல்லா வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், உடம்புல நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. முக்கியமாக குழந்தை வந்து எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் குழந்தைங்க வந்து ஆக்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்படி ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.